எந்த ஒரு செயலை பார்த்தும், எந்த ஒரு பிரச்சனைய பார்த்தும் அந்த இடத்த விட்டு ஓட மாட்டாங்க. அந்த பிரச்சனை நடக்குது அப்படின்னா, அந்த பிரச்சனைய அதே இடத்துல முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கே போவாங்க இந்த ராசிக்காரங்க அப்படின்னே சொல்லலாம். யார் அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மேச ராசி என்பர்கள் தான். இவங்களுக்கு வேகம் அதிகம். அதே மாரி விவேகம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவு தான். முதல்ல என்ன ஒரு பிரச்சனையோ, அந்த பிரச்சனைய போய் முதல்ல அடிச்சாவது டக்குன்னு அந்த பிரச்சனைய சரி பண்ணணும் அப்படின்னு தான் நெனைப்பாங்க. ஆனா இவங்களுக்கு விவேகம். அந்த பிரச்சனை வந்து எதனால வந்துச்சு அப்படிங்கிறத ஆராய்ஞ்சுக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. வேகமா ஒரு விஷயத்துல இறங்குவாங்க. ஒரு தொழிலே முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா கூட டக்குன்னு அந்த தொழிலை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணி அந்த தொழிலை தொடங்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதில் என்னென்ன இடையூறு இருக்குது, நல்லது இருக்கா, கெட்டது இருக்கா, அதில் லாபம் வருமா வராதா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க மாட்டாங்க. அதனால தான் இவங்களுக்கு ஒரு சில இடத்துல கொஞ்சம் பிரச்சனையாக முடியும். மற்றபடி இந்த மேசராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி தான். ஏன்னா கொஞ்சம் வேகம் இவங்களுக்கு அதிகம். ஒரு வரனே பார்க்க போகிறாங்க அப்படின்னா கூட டக்குன்னு அந்த வரனை பார்த்தாங்கன்னா உடனே மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னா அப்படி போயிடும். அதை யோசிக்காமல் டக்குன்னு முடிவு எடுத்துருவாங்க. அதனால தான் ஒரு சில பிரச்சனைகளை இந்த மேசராசி என்பவர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களை பற்றி நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் பார்க்கலாம். வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் இந்த மேசராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது, நிதி நிலைமை எப்படி இருக்க போது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமைப்போது, தொழிலில் ஏதாவது வருமானம் கிடைக்குமா அப்படின்னு காத்துட்டு இருக்கவங்களுக்கு என்னென்ன சாதகமான பலன் கிடைக்க போகுது, என்னென்ன பாதகமான பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறது எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும், தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, குடும்ப வாழ்க்கை ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார், நல்ல ஒரு பரிகாரம் தருவார். அதை அப்படியே செயல்படுத்துனீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். சரி, நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். எடுத்த செயலை ஒரு உத்வேகத்தோடு செயல்பட்டு சுபமாக மாற்றிக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. குடும்ப பொறுப்புகளை உணர்ந்து அதற்கேற்ப நீங்கள் செயல்படுவீங்க. நல்ல ஒரு பொறுப்புணர்வு உள்ள ஒரு பெண்ணாக இந்த மேசராசி பெண்கள் இந்த காலகட்டத்தில் வள வருவீங்க. அதே நேரத்தில் மற்றவங்களுடைய ஆலோசனையும் கேட்டு அதன் பிரகாரம் ஒரு சில இடத்துல செயல்படுவீங்க. மற்றவங்களுடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து இந்த காலகட்டத்தில் செயல்படுறதுனால வருகின்ற வாரம் இந்த மேசராசி என்பவர்களுக்கு ரொம்ப அருமையான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கொஞ்சம் அதிக எஃபெக்ட் போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலனை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். கவனச்சிதறல் போன்ற பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி மாணவர்களுக்கு வரும். ஒரு சிலலாம் படித்து முடிச்சிருவீங்க. படித்து முடிச்சதுக்கப்புறம் கேள்வி கேட்டோம்னா கொஞ்சம் பதறுவீங்க. இதை கரெக்டாக ஆன்சர் தெரியலையே, என்ன படித்தோம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. அதனால் கவனச்சிதறல் போன்ற பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். ஒரு முறைக்கு 2 முறை பாடங்களை படிங்க. ஏன்னா வருகின்ற நாட்களில் எக்ஸாம் இருக்குது. 10th 12th படிக்கிற மாணவர்கள்லாம் கொஞ்சம் அதிக எஃபெக்ட் போட்டு இந்த காலகட்டத்தில் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக கணிதம் சார்ந்த படிப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பெண் கிடைக்கும். தொழில்நுட்பம் சார்ந்த பாடங்கள்லாம் ரொம்ப தெளிவாக படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி கணினி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு செண்டம் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு அமையும். முயற்சி பண்ணுங்கள். ஒரு முறைக்கு 2 முறை பாடங்களை படிங்க. அதுவும் ரொம்ப தெளிவாக படிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் படிங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மேசராசி என்பவர்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தவிர்க்கணும். என்ன அப்படின்னா அவசர முடிவை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. இப்போ இல்லை, எப்போவுமே உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமே அவசர முடிவு வேண்டாம். ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க அப்படின்னா மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். டக்குன்னு முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து தடுமாறாமல் கொஞ்சம் முடிவுகளை மட்டும் மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்க. ஒரு கூட்டாக ஒரு தொழில் அமைக்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் முன்கூட்டியே அதை பற்றி யோசனை பண்ணிவிட்டு அந்த தொழில் எப்படி வரும், கூட்டாளர்கள் கரெக்டாக அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் முன்கூட்டியே திட்டமிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு விஷயத்தில் ஒரு
தொழிலில் ஒரு வியாபாரத்தில் இறங்குனீங்க அப்படின்னா நல்ல லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக தான் அமைந்திருக்கு. என்ன ஒன்று, அவசர முடிவு மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. பண வரத்துன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திருப்திகரமாக இருக்கும் போது செலவுகளை மட்டும் கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்யுங்க. வேகம் விவேகம் இது ரெண்டும் நிறைந்தால் தான் ஒரு வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் வேகம் அதிகமாக இருக்குது, விவேகம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து ஒவ்வொரு விஷயத்துலையும் ஈடுபடுங்க. தேவையற்ற செலவுகளை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள் வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, நிலம் வாங்குறது, மனை வாங்கும்போது மற்றவங்ககிட்ட கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணிட்டு வாங்குங்க. அப்படி மனை வாங்கும்போது கரெக்டாக இருக்கா, அதில் இருக்கிற பத்திரங்கள்லாம் கரெக்டாக இருக்கா, விலங்கு ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. சரி, நிலம் வாங்க போகிறோம், உடனே நிலத்துல தானே பணத்தை போட போகிறோம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு பணத்தை போட்டுருவீங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வில்லங்கங்கள்லாம் இருக்கும். அதை இப்போ கவனிக்காமல் நீங்கள் விட்டுருப்பீங்க. அதனால் ஒரு சில பிரச்சனைகள் அதனால் தொடரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த மேசராசி என்பர்களுக்கு பெரும்பாலும் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் வருகின்ற நாட்களில் சரியாகும். ஒரு சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் இருந்தது பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் குறையும். கரெக்டான நேரத்துக்கு உணவு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஓய்வு இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியம். ஓய்வு இல்லாமல் உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க ஒரு சிலர்லாம். இந்த மேசராசி என்பர்கள் ஓய்வு இல்லாமல் உழைக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சுறுசுறுப்போடு இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்க. கரெக்டான நேரத்தில் உணவு எடுத்துக்கோங்க. இது வந்து ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மேசராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். திருமண வயதில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக வரன் பார்த்துட்ருக்கீங்க, ஆனால் நல்ல ஒரு வரன் அமையலையே அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அதற்கான பேச்சுவார்த்தையாவது இந்த காலகட்டத்தில் ஆரம்பமாகும். ஒரு சிலருக்கு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்ல உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்தா தான் அது கரெக்டாக சொல்ல முடியும். மேலே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தை பற்றி டீட்டெயில்ஸ் சொன்னீங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு விளக்கமாக சொல்வார். உடனடியாக முடிவு எடுக்கிறத மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. கொஞ்சம் அவகாசம் கேளுங்க. ஒரு தொழிலையோ ஒரு வியாபாரமோ பண்ண போகிறீங்க அப்படின்னா கூட கொஞ்சம் அவகாசம் எடுத்து நீங்கள் பண்ணுறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக தான் வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நாளாக ஒரு சிலர்லாம் குலதெய்வத்துக்கு வேண்டுதல் வச்சுட்டு அது நிறைவேற்ற முடியாமல் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க. அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் அது நேர்த்தி கடன்லாம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். வியாபாரத்தில் கூட ஒரு சிலருக்குலாம் மந்த நிலையாக இருந்திருக்கும். அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் மாறும். ரொம்ப சுறுசுறுப்போடு செயல்படுவீங்க. வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்ற ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக தான் இந்த மேசராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். புதிய தொடர்புகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். புதிய பாதை தென்படும். வார இறுதியில் நல்ல தகவல் ஒன்று வர இருக்குது. அதனால் வருகின்ற வாரம் இந்த மேசராசி என்பர்களுக்கு ரொம்ப சிறப்பான நாட்களாக தான் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மேசராசி என்பர்கள் துளசி மாலை சாற்றி துளசி தீர்த்தம் வைத்து மகாவிஷ்ணுவுக்கு வழிபட்டுடுவாங்க. இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். நினைத்தது நடக்கும். இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மேசராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இந்த வீட்லேயே கூட விஷ்ணு சகஸ்கர நாமத்தை வாங்கி வீட்லேயே பாராயணம் செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது ரொம்ப சிறந்தது. முடிந்தால் இதை ஒன்று மட்டும் செஞ்சு பாருங்கள். மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் உங்களுடைய முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும். ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும். மன ரீதியாக ஒரு சில உளைச்சல்கள் இருந்தது இல்லையா, அந்த பிரச்சனைகள் அந்த காலகட்டத்தில் சரியாகும். ரொம்ப உற்சாகமாகவும் ரொம்ப தைரியமாகவும் ரொம்ப தெம்போடும் இந்த காலகட்டத்தில் பயணிப்பீங்க. நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. குடும்ப உறவுகள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக வருகின்ற நாட்களில் வள வர போகிறீங்க. ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப நேர்த்தியாக செயல்படுவீங்க. பணவரவு ரொம்ப சிறப்பாக இருக்குது. வரவுகளில் கொஞ்சம் கவனம் செலுத்துறதை விட செலவுகளில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஏன்னா வரவு ஒரு பக்கம் இருந்தாலும் செலவுகளை டக்கு டக்குன்னு செஞ்சுடுவீங்க. திட்டமிடாமல் இல்லாமல் அப்படியே டக்கு டக்குன்னு செலவு செய்கிறதுனால ஒரு சிலருக்கெல்லாம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் ஏற்படும். வரவுக்கேற்ற செலவு செய்யுங்க. அதே மாதிரி திட்டமிட்டு செலவு செய்யுங்க. அவசரம் வேண்டவே வேண்டாம். அவசர முடிவுகளும் வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக அணுகிறது நல்லது. மேசராசியில் கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. குறிப்பாக தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். நண்பர்களும் சக பணியாளர்களும் இந்த காலகட்டத்தில் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. சுபகாரியெல்லாம் தள்ளி போயிட்டே இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் போது. அதனால் வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக இருக்குது.
அதே மாதிரி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிழக்கு திசையிலேருந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல சுப செலவுகள் அல்லது சுப செய்திகள் வர்றதுக்கான யோகம் இந்த மேசராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு. அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறம். அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. விஷ்ணு சகஸ்கர நாமம் வாங்கி வீட்லேயே பாராயணம் செஞ்சுட்டு வாங்க. நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.